91 ஒரு இடத்துல இருந்து வந்தோம், 14 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தோம், அதுக்கப்புறம் வந்தோம். We will jump back. தோற்ற காரணத்தால் துவண்டு விடுகிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. உடம்பு போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, உயிர் போச்சு, எல்லாம் போச்சு. பார்ட்டியினுடைய அபிஷியல் ஆர்கனா இருந்த முரசொலி எரிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலிருந்து மீண்டு வந்த ஒரு கட்சி, ஒரே ஒரு எம்எல்ஏ. திரும்ப திரும்ப சொல்றாங்க சார், உங்களால டிஃபீட் பண்ண முடியாது, அவர் மோடி மாதிரி அப்படிங்கிறாங்க. பிராண்ட் பில்டிங்ல அவர் மோடியா இருக்கலாம், விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க காங்கிரஸோ ராகுலோ கிடையாது. சாதாரணமா வரலடா திமுக காரன். தொண்டர்கள் இந்த கட்சியை நோக்கி வருவது தோல்வியில தான் அதிகமாகும். தோல்வியில இந்த இன்டெகிரிட்டி அதிகரிக்கும், தோல்வியில கரங்கள் அதிகரிக்கும், தோல்வியில தலைமையை வலுப்படுத்துவதற்கு கட்சியினுடைய தொண்டர்கள் கூடி வருவது வேற எந்த கட்சியிலும் நடக்காது, இந்த கட்சியில தான் நடக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க ஊழல் அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொன்னாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா. இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. குதிரை பேரம் கேள்விப்பட்டிருக்கமா? சிட்டிங் எம்எல்ஏவை ஓட்டு போட்ட மை காயறதுக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில சேர்த்து இடைத்தேர்தல் நடத்துறதுக்கான அந்த மாடலை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கமா? சோஃபா மாடல் இது வரைக்கும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கமா? இந்த இயக்கத்தை தனித்து விடுவது யாராலும் முடியாது, எப்போதும் முடியாது. That will never happen in history. அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது, பேப்பர் எது. மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பனீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பனீர் 65. இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று இருக்கிறது. தோல்விக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் விலகி போயிருக்கிறாங்க. காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். தோழமை கட்சிகள் அணியிலிருந்து விலகி போயிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2 சவால். ஒன்று தோல்வி, தோல்விக்கு பிந்தைய துரோகம். ஆனா வரலாற்று எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வியும் புதுசு கிடையாது, துரோகமும் புதுசு கிடையாது. ஒரு 75 வருஷத்துல இந்த கட்சி வெற்றி பெற்றதை விட தோல்வி அடைந்தது அதிகம். பல நேரங்கள்ல ஒரு தோல்விக்கு பிறகு உடனே ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. அவ்வளவுதான், திமுகவோட அரசியல் தீர்ந்துருச்சு, திமுகவினுடைய அரசியல் முடிஞ்சிருச்சு, இனிமே திமுகவுக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்னு ஒண்ணு கிடையாது, அது அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த 75 வருஷத்துல பார்ட்டி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலத்தில் வெற்றி தோல்வி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு திமுகங்கிற கட்சி இங்க சென்ட்ரல் ஃபோர்ஸா தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறது. ஏன், என்ன காரணம்? மற்ற கட்சிகளை தோல்வி பாதிக்கிற மாதிரி திமுகவை ஏன் தோல்வி பாதிக்கிறது இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். திமுகங்கிற கட்சி தொடங்கப்பட்ட போது இந்த கட்சியோடு இணைந்து கொண்ட யாருக்கும் நாம கவுன்சிலர் ஆவோம், எம்எல்ஏ ஆவோம், எம்பி ஆவோம், மந்திரி ஆவோம், பச்சைங்களை கையெழுத்து போடுவோம், கட்சி அதிகாரத்துக்கு வரும், கோப்புகள் எல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கனவு, எதிர்பார்ப்பு, லட்சியம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த கட்சி முதலில் தொடங்கப்பட்ட போது தேர்தல் அரசியல் இயக்கமாக தொடங்கப்படவில்லை. சமுதாய லட்சியம் தான் முதன்மைன்னு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. காலப்போக்கில் அந்த சமுதாய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு தேர்தல் அரசியல் ஒரு டூலா பயன்படும் அப்படின்னு இந்த கட்சி முடிவெடுக்குது. அதனால தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். தேர்தல் அரசியல்ல சில வெற்றிகளை பார்த்தோம், சில தோல்விகளை பார்த்தோம். அப்போ தேர்தல் அரசியலை முதன்மையாக கொண்டு இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குமானால் இந்த கட்சியினுடைய டிஎன்ஏல தேர்தல் அரசியல் தான் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு இருந்திருந்தா பல தோல்விகளுக்கு பிறகு இந்த கட்சி காணாம போயிருக்கும். ஆனால் எங்களுடைய லட்சியம் சமுதாய இலக்கு, சமுதாய லட்சியம், அதை நிறைவேற்றுறதுக்கு எலெக்ஷன் பாலிடிக்ஸ், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஒரு டூல் அப்படிங்கிற கன்சிடரேஷனும் அந்த புரிதலும் இந்த கட்சிக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற காரணத்தினாலதான் எலக்ட்ரல் விக்டரியோ டிஃபீட்டோ இந்த கட்சியை அசைச்சு பார்க்கறது கிடையாது. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, 25 வருஷம் காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் பண்ணோம், 25 வருஷம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணோம், 25 வருஷத்துக்கு மேல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் பண்ணோம், இன்னைக்கு விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றோம். எதிரில் இருக்கக்கூடிய முகங்களும் கட்சிகளும் பெயர்களும் தத்துவங்களும் மாறிக்கிட்டே இருக்கே தவிர இந்த பக்கம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சென்டர் ஃபோர்ஸா எப்போதும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான உண்மை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டை வளர்த்தது தமிழ்நாட்டின் அரசியல், தமிழ்நாட்டினுடைய தனித்துவம், இது எல்லாத்தையும் ஒரு டிராவிடியன் ஃப்ரேம் ஒர்க்னு நீங்க வரையறுத்தீங்கன்னா அந்த டிராவிடியன் ஃப்ரேம் ஒர்க்கை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் காப்பாற்றக்கூடிய இடத்திலிருந்து செயலாற்றக்கூடிய கட்சியாகவும் திமுக தான் எப்போதும் இருந்திருக்கு. வெளிப்படையா பேசுவோம். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் பொருளாதார இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு.
சமூக நீதிக்கு அது எதிரானதுங்கிற பார்வை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அதை களத்தில் நின்று 1980 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை கொண்டு அதை டிஃபீட் பண்ணி திருப்பி பழைய ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அந்த டிராவிடியன் ஃப்ரேம் ஒர்க்கிலிருந்து அன்றைய அதிமுக விலகாமல் பாதுகாத்தது திராவிட முன்னேற்ற. 90களுடைய தொடக்கத்தில் 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வருகிறது. 2000க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை விதிக்கிறார். மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது. பின்னால வந்த ஒரு ஆய்வறிக்கை குஜராத்தில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்த சட்டம் இருந்துச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் பின்னால வச்சாங்க. அது டிராவிடியன் ஃப்ரேம் ஒர்க்குக்கு வெளியில அதிமுக எடுத்த ஒரு அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட்ல இருந்து திருப்பி அதை ரீவாம்ப் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து விலகாமல் தமிழ்நாட்டை கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல நம்ம கண்ணு முன்னால நடந்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்ங்கிற பேர்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறது. ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு வீதியில் இறங்கி போராடி கல்வித்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டும் துணைவேந்தருடைய ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரடிக்ஷனா இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடி அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்ங்கிற பேர்ல அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒன்றிய அரசு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு போகக்கூடிய அந்த ஆபத்தை தகர்க்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்துச்சு. சோ இந்த டிராவிடியன் ஃப்ரேம் ஒர்க்குக்கு வெளியில இங்கே ஆட்சியாளர்கள் யார் விலகி செயல்பட்டாலும், அது எம்ஜிஆர் காலமாக இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலமாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலமாக இருக்கலாம், இன்னைக்கு விஜய் அவர்களுடைய காலமாக இருக்கலாம், இந்த ஃப்ரேம் ஒர்க் வெளியில நீ போனன்னா மக்கள் ஆதரவோடு அதை முறியடிப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் செயல்பட்டு இருக்கு. அதனால தான் திமுகவை வெற்றி தோல்வி பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நாம வந்து சேரணும். இப்ப அடுத்த கேள்வி இவங்க எல்லாம் கேட்கறாங்க, தனித்து விடப்பட்டதா திமுக அப்படின்னுட்டு. தனித்து விடப்பட்டதா திமுகங்கிறது திமுகவினுடைய அகராதிலே கிடையாது. இந்த இயக்கத்தை தனித்து விடுவது யாராலும் முடியாது, எப்போதும் முடியாது. ஏன், என்ன காரணம்? 2 விஷயம் சார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோத்திருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இயல்பிலேயே தோல்வி வந்து யதார்த்தம், வெற்றி அரிது. ஏன், என்ன காரணம்? ஏன்னா இது ஒரு சோசியல் மூவ்மெண்ட். தமிழ்நாட்டு மக்களினுடைய பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்டு, சாதி மதம் மாதிரியான கட்டமைப்புகளை கேள்வி கேட்டு, டெல்லி ஆதிக்கத்தை கேள்வி கேட்டு, மொழி திணிப்ப கேள்வி கேட்டு, நான் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்குங்கிறதே அதிசயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எலக்ட்ரலா வின் பண்ணி வந்து பவர்ல உட்காருதுங்கிறது பேரதிசயம். அப்படி வரலாறு கண்ட ஒரு உதாரணம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தோப்போம் திடீர்னு வெற்றி பெறுவோம். அப்போ தோல்வி யதார்த்தமாகவும் வெற்றி அரிதாகவும் இருந்த ஒரு கட்சிய இல்ல அப்படிலாம் கிடையாது, ஜெயிக்கிறது யதார்த்தம் தோற்கிறது அரிது அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணார்ல, அந்த தலைவர் தலைமையில் இன்னைக்கு நாங்க இறங்கிட்டு இருக்கோம். தோல்வி திடீர்னு வெற்றி அப்படின்னு இருந்த ஒரு கட்சிய வெற்றி திடீர்னு ஒரு தோல்வி அப்படின்னு தோல்விக்கு ஷாக் ஆகக்கூடிய இடத்திற்கு நகர்த்திருக்கோம். வெற்றியை வந்து இயல்பாக்கிய ஒரு தலைவருக்கு தலைமையில இன்னைக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பேசிக் ஷிஃப்ட். 2வது முக்கியமான விஷயம், நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு, தோல்வியில தான் இந்த கட்சியினுடைய இன்டெகிரிட்டி அதிகமாகும், தோல்வியில தான் இந்த கட்சியினுடைய அகாமடேஷன் அதிகமாகும், தொண்டர்கள் இந்த கட்சியை நோக்கி வருவது தோல்வியில தான் அதிகமாகும். நீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, காலேஜ் படிக்கிற காலத்துல இந்த கட்சி 2வது முறை 2016ஆம் ஆண்டு தோத்த போது 2018ல திராவிடம் 2.0 அப்படின்னுட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அது தமிழ்நாடு முழுக்க திராவிட சிறகுகள், திராவிட விருதுகள், திராவிட அடலையர்கள்னு ஊருக்கு ஒரு பேர்ல அங்கங்க திராவிட இயக்க லட்சியங்களை, திமுகவுடைய லட்சியங்களை கட்சிக்கு வெளியில நின்று பேசுவதற்கு ஒரு பெரிய கிரௌட் இருந்துச்சு, பெரிய இளைஞர்கள் இருந்தாங்க. அது ஒரு தோல்வி, வெற்றிக்கு பிறகு வந்த மூவ்மெண்ட் இல்ல, அது தோத்ததுக்கு பிறகு வந்த மூவ்மெண்ட். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால நடக்குது. தேர்தல் தோல்வி 1 மாசம் கூட ஆகல, ஜென்சின்னு ஒரு புதிய இளைஞர்கள் அவங்க கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ, அவங்க எபிலிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ, அவங்களுக்கு என்ன பேச தெரியுதோ, என்ன முடியுதோ அதையெல்லாம் அவங்க செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. கட்சி எந்த இடத்துலயும் இதை செய்யல, கட்சி வந்து இதை உள்ள இழுத்துட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இயக்கம் மட்டும்தான் தோத்து போகிற நேரத்தில் தூக்கி பிடிப்பதற்கான கரங்களை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். நீங்க இன்னைக்கு வந்து பாருங்க, அண்ணா அறிவாலயத்துல 1 மாசத்துக்கு முன்னால அண்ணா அறிவாலயத்துல தினசரி வரக்கூடிய கட்சி தொண்டர்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு வரக்கூடிய எண்ணிக்கையும் பாருங்க. மற்ற கட்சிகள்லாம் தோத்து போனா கட்சி ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்க. இங்க மட்டும்தான் தோத்து போனா கூட்டமா குடும்பமா குழந்தையோட வந்து தலைவரை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு லெகசி இந்த மூமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றோம், கடந்த காலங்களில் நாங்கள் தோற்றதை விட இன்றைக்கு நாங்கள் தோற்றிருப்பது அப்படிங்கிறது பெரிதா தெரியல. ஏன் அப்படின்னா 91 டிஃபீட்டுக்கு பிறகு
அறிவாலயம் பக்கம் வருவதற்கே தயங்கிய காலத்தில் இருந்த போது கலைஞர் அட்டண்டன்ஸ் எடுத்திருக்காரு. இன்னைக்கு அப்படி கிடையாது. வரக்கூடியவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்து தலைவரை பார்த்துட்டு போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. யாரும் வரல அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு கிடையாது. 91 நாங்க சுமந்தது ஒரு கொலைப்பலி. உடமை போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, உயிர் போச்சு, எல்லாம் போச்சு. பார்ட்டியினுடைய அபிஷியல் ஆர்கனா இருந்த முரசொலி எரிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலிருந்து மீண்டு வந்த ஒரு கட்சி, ஒரே ஒரு எம்எல்ஏ. அந்த ஒரு எம்எல்ஏல இருந்து அடுத்த எலெக்ஷன்ல மேசிவ் விக்டரி எங்களால பதிவு பண்ண முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த அளவிற்கு மோசமான நிலைமையில நாங்க இல்ல. அதுதான் அடிப்படை. அன்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்ட இடத்துல இருந்தோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. வரக்கூடியவர்களை அகாமடேட் பண்ணக்கூடிய இடத்திற்கு மாறி வந்திருக்கிறோம். சோ கடந்த காலங்களை விட இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது தான் பேசிக். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு மேபி இது ஒரு பர்சனல் கான்வர்சேஷன், நம்ம வெளியில ஷேர் பண்ணலாம். அத்தன்டிகேஷன் நான் தான் அதுக்கு சாட்சி. தேர்தல் தோல்வி முடிஞ்சு 3 நாள் கழிச்சு நான் வேலை பார்த்த காலத்துல எனக்கு மேனேஜரா இருந்தவர், நான் கார்பரேட்ல இருந்த காலத்துல எனக்கு மேனேஜரா இருந்தவர் கூப்பிட்டு, தம்பி கட்சியில சேரணுண்டா அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரையும் இந்த எமோஷன்ஸ் தாக்கி இருக்கு. இது என்ன நம்ம கட்சி நம்மளா விட்டுட்டு போறது? இந்த உணர்ச்சி தான் திமுகவினுடைய அடிப்படை உணர்ச்சி. தோல்வியில இந்த இன்டெகிரிட்டி அதிகரிக்கும், தோல்வியில கரங்கள் அதிகரிக்கும், தோல்வியில தலைமையை வலுப்படுத்துவதற்கு கட்சியினுடைய தொண்டர்கள் கூடி வருவது வேற எந்த கட்சியிலும் நடக்காது, இந்த கட்சியில தான் நடக்கும். அதனாலதான் எல்லா டிஃபீட்டையும் விட அடுத்த இடத்துல கட்சி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, என்ன தோத்துட்டோம், வீட்டுல உட்காந்துட்டோம். எங்க அப்பா சொல்லுவாரு, தோத்து போயிட்டா வெக்கமா இருக்கும், வெளில போறதுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கும். அடுத்த நாள் காலையில உடன்பிறப்பேன்னு தலைவர் கடிதம் எழுதுவாரு, கடிதத்தை படிச்சிட்டோம்னா வேட்டியை கட்டு வெளில நடந்து போயிடுவோம் அப்படிம்பாரு. அப்போ அந்த தலைமைக்கு ஒரு லெகசி இருந்துச்சு. எழுத்து மூலமா, பேச்சு மூலமா தன்னுடைய தொண்டர்களை மோட்டிவேட் பண்ணி ரோட்டுக்கு இழுத்துட்டு வரக்கூடிய லெகசி இருந்துச்சு. இன்னைக்கு எங்க தலைவர் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணார், கலைஞரை போல என்னால எழுத முடியாது, கலைஞரை போல என்னால பேச முடியாது, ஆனா அவரை விட அதிகமா செயல்பட முடியும் அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன, தோத்து போயிட்டோம், முடிஞ்சு போச்சு, வீட்டுல உட்காந்துட்டோம்னு எல்லாரும் சோர்ந்து போயிருந்த நேரத்துல அடுத்த நாள் குளத்தூருக்கு போனார். டிஃபீட் பண்ண மக்களை பார்த்து நன்றி சொன்னார். அது என்ன செய்தி? வா, நம்ம ரோட்ல தான் நிக்கணும், ஓடி வா அப்படின்னு ஒவ்வொரு தொண்டரையும் ரோட்டுக்கு இழுத்துட்டு வரதுக்கான மெசேஜ். தட்ஸ் அ லீடர்ஷிப். அந்த லீடருக்கு கீழே இன்னைக்கு நாங்க பணியாற்றிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த தோல்வி எல்லாம் எங்களை ஒன்றும் பெருசா பண்ணிடாது. ஸோ இந்த பேசிக்ல இருந்து தான் நாங்க பார்க்கணும். எங்களை தனிச்சு விடணும்னு நினைச்சா அது கடைசி வரைக்கும் மண்ணாத்தான் போகும், அந்த கனவு மண்ணாத்தான் போகும். எங்களை தனிச்சு விடணும்னு நினைத்தவர்கள் ஒரு நாளும் அவர்களுடைய இலக்குல வெற்றி பெற்றதே கிடையாது. அது என்னைக்கும் முடிஞ்சதும் கிடையாது, யாராலையும் முடிஞ்சதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, வெற்றி பெற்றவர் இன்னைக்கு வரைக்கும் தொகுதிக்கு போய் நன்றி சொல்லல. இதே செக்ரட்டரியேட்ல இருந்து 10-15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய சொந்த தொகுதிக்கு போய் இப்போ வரைக்கும் நன்றி சொல்லல. திருச்சிக்கு ஏன் போனார்னா, இடைத்தேர்தல் வருது அதனால போனார். ஆனா நாங்க என்ன பண்ணோம்? வெற்றி தோல்வி அதெல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு போய் நன்றி சொல்லணும், அவங்களோட நிக்கணுங்கிற அந்த கமிட்மெண்ட் எங்களுக்கு இருக்கு. அந்த கமிட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. அதனால ரோட்ல போய் நிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து தான் நாங்க உறுதியா சொல்றோம், தெம்போட துணிவோட துணிச்சலோட தலை நிமிர்ந்து சொல்றோம், எங்களை தனிச்சு விடணும்னு நினைக்கிற அட்டெம்ப்ட் அத்தனையும் ஃபெயிலியரா தான் போகும். கட்சிகள் வரும் போவும், கூட இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. இந்த இயக்கத்தினுடைய தலைமையும் தொண்டர்களும் இருக்கிற வரைக்கும் எங்களை தனித்து விட முடியாது. எங்களுடைய சமுதாய லட்சியங்கள் இருக்கிற வரைக்கும் எங்க அரசியல் தீர்ந்து போகாது. இதுதான் அடிப்படை. நீங்க அடுத்து நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன தவற விட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. எங்க தவற விட்டோம் அப்படின்னுட்டு, என்ன தவற விட்டோம், எங்க தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அறிக்கை கொடுக்கறதுக்கு எங்களுடைய தலைவர் குழு அமைச்சிருக்கிறார். அந்த குழு என்ன நடவடிக்கை எடுக்கும், என்ன பிரச்சனைங்கிறத எல்லாம் சொல்லும். ஆனா தனிப்பட்ட முறையில சூர்யா கிருஷ்ணமூர்த்திங்கிற இந்த கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். இது கட்சியினுடைய கருத்து கிடையாது. ஆனா இந்த தேர்தல் 3 முனையில போட்டி நடக்குது, 4 முனை, ரொம்ப குறிப்பா 3 முனையில போட்டி நடக்குது. இங்க அதிமுகல இருந்து அண்ணன் வந்திருக்காரு, நாங்களும் அவரும் சண்டை போட்டுக்கிறோம். நாங்களும் அவரும் சண்டை போட்டுக்கும் பொழுது திடீர்னு 3ஆவதா ஒருத்தர் உள்ள பூந்தோம் அப்படின்னா, அவர்கள் எங்கெல்லாம் களத்துல இல்லையோ அங்க அவர் ஜெயிச்சிட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையா கண்டெஸ்ட் இருக்கும் எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் அப்படின்னு நாங்க கருதின பல இடங்கள். திருமங்கலம், பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதி, திண்டிவனம் தொகுதி, வானூர், விழுப்புரம், அப்படியே போனீங்கன்னா அந்த பக்கம் உடுமலைப்பேட்டை, வால்பாறை, இந்த மாதிரி மிக கடுமையான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும் அப்படின்னு கருதிய இடங்களில் எல்லாம் நாங்க ஜெயிச்சிருக்கோம். கோயில்பட்டியில வரலாற்றுல நாங்க ஜெயிச்சதே கிடையாது. அது தொடர்ச்சி அதிமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த முறை அதுல நாங்க ஜெயிச்சிருக்கோம். எங்களுடைய சாதாரண நகர செயலாளர் கருணாநிதிங்கிற ஒரு நகர செயலாளரை போட்டு அந்த இடத்த நாங்க வின் பண்ணிருக்கோம், முன்னாள் அமைச்சர் ஒருத்தரை. அப்ப நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நாங்க களத்துல ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். அந்த விளையாட்டில் எதிரி எங்கெல்லாம் வலுவா இருந்தாங்களோ அங்க நாங்க ஜெயிச்சோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துல எதிரி வீக்கா இருந்திருக்காங்க, புதிய எதிரி கிரியேட் ஆனதை நாங்க கவனிக்க தவறிட்டோம். அவ்வளவுதான். அப்ப எந்த இடத்துல ஃபெயிலியர் அப்படின்னா, இந்த ஆப்டிக்ஸ்ல ஃபெயிலியர்.
ஹூ இஸ் ரியல் ஆப்போனன்ட்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்டிக்ஸ்ல ஒரு மிஸ்ஸிங் நடந்திருக்கு. அது யார் என்ன அப்படிங்கறதெல்லாம் கட்சி தலைமை தீர்மானிச்சு முடிவெடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏடிஎம்கேக்கு எதிராக போட்ட எஃபர்ட்ல பாதியை நாங்க டிவிகேக்கு எதிராக போட்டிருந்தோம்னா, ஒரு கன்சிடரபிள் அப்போசிஷனா நினைச்சு போட்டிருந்தோம்னா எலெக்ஷன் ரிசல்ட் மாறி போயிருக்கோம். பட் வரலாற்றுல இஃப்னு ஒண்ணு கிடையாது. நடந்திருந்தால், செய்திருந்தால் அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்கறதாகும். இன்னைக்கு நாங்க ரியாலிட்டியை புரிஞ்சிருக்கோம். அவர்கள் கிரியேட் பண்ண ஒரு மாயையை கணிக்க தவறிட்டோம் அப்படின்னு தான். நாங்க மட்டும் கிடையாது, மக்களும் அந்த மாயையை கணிக்க தவறிட்டாங்க. இன்னைக்கு ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தூய சக்தி அப்படின்னுட்டு உள்ள வராங்க. நடக்கிறது என்ன? பவரை கேப்சர் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு டிர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும். பவரை கேப்சர் பண்றதுக்கு எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க சார், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த பாலிடிக்ஸ் நியாயமான அரசியலா அசிங்கமான அரசியலாங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டில் எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிசார்ட் பாலிடிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், அது முந்தைய காலங்களில் நடந்திருக்கு. குதிரை பேரம் கேள்விப்பட்டிருக்கோமா? ராஜாஜி காலத்துல நடந்ததா சொல்றாங்க, அதுக்கப்புறம் கேள்விப்பட்டது கிடையாது. சிட்டிங் எம்எல்ஏவை ஓட்டு போட்ட மைக் ஆயிரத்துக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில சேர்த்து இடைத்தேர்தல் நடத்துறதுக்கான அந்த மாடலை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? சோஃபா மாடல் இது வரைக்கும் கேள்வி கேட்டுப்பட்டிருக்கோமா? அப்ப பவரை கேப்சர் பண்றதுக்கு எந்த கீழ்மைக்கும் போவேன்னு சொன்னா நீ என்ன தூய சக்தி? அப்போ பிஜேபியே நடத்தாத பல ஆக்டிவிட்டியை இங்க பவர் கேப்சரிங்க்கு டிவிக்கே நடத்தி காட்டுது. சரி, இதெல்லாம் இடைத்தேர்தல மக்கள் எடுத்துப்பாங்களா அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நிக்கணுமா வேணாமாங்கிற முடிவை தான் எடுப்பாங்களே தவிர இதெல்லாம் ஒரு கன்சிடரேஷனா இருக்குமான்னு தெரியாது. பட் ஒரு விஷயம் சரியா தப்பான்னு கேட்டா இது ஒரு கீழ்மையான டிர்ட்டி பாலிடிக்ஸ். தூய சக்தின்னு சொல்றதுக்கான தார்மீகத்தை அவங்க இழந்துட்டாங்க. நீங்க அப்படியே அடுத்து வாங்க. முன்னால பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க ஊழல் அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் குறைவு, அவங்களுக்கு இடம் இல்லை, தொகுப்பூதியத்தில் இருக்கிறாங்க, XYZ அப்படின்னுட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புனாங்க. அதாவது கொள்முதல் நிலையங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல டிபிசின்னு ஒன்று இருக்கும். அந்த டிபிசில அது என்ன ஆக்சுவலா அப்படின்னா, மூட்டை தூக்குற தொழிலாளி அங்க பர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது. நான் விருப்பப்பட்டா என் மூட்டையை நான் கொண்டு வந்து வண்டியை டிராக்டர் நிறுத்திருப்பேன். மூட்டையை தூக்கி கொண்டு வைக்கணும் அப்படின்னா நான் ஒன்னு அவர் காசு கொடுக்கணும், இல்ல நானே ஆள் போட்டு தூக்கணும். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை ஊழல் அப்படின்னு பிராண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு கழிப்பிடம் இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, எக்ஸ் இல்ல, ஒய் இல்ல, செட் இல்ல, அதனால 40 ரூபா வாங்குறாங்க. அப்ப போன ஆட்சியில ஊழலா தெரிஞ்சது இன்னைக்கு நியாயமா தெரியுது. இந்த இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. டிர்ட்டி பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, இரட்டை நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிறாங்க, இன்னெஃபிஷியன்சியை புரிஞ்சுக்கிறாங்க. கச்சத்தீவு பத்தி கேள்வி கேட்டா மீன்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. மேகதாது பிரச்சனை பத்தி கேள்வி கேட்டா டெல்டாவை சேர்ந்த விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாரு அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்கண்ணா அப்படிங்கிறாரு. ஒரு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டு ஒரு சின்ன பச்சை குழந்தை இறந்து போயிருக்குன்னு பிரஸ் கொண்டு போய் மைக்க நீட்டினா தொழில்துறை அமைச்சர், பெண் அமைச்சர், யங் விமன் மினிஸ்டர்னு கிளைம் பண்ணிக்கக்கூடியவங்க சிரிச்சிட்டு பதில் சொல்றாங்க. அந்த சிரிப்பை நாம பாக்குறோம், டிவியில பாக்குறோம், ஊடகங்கள்ல பாக்குறோம். அப்படியே நீங்க கட் பண்ணிட்டு போனீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணி விவசாயிகள் ரோட்ல இறங்கி போராட்டினா எந்த போராட்டமும் என் கண்ணுக்கு தெரியலையே சொல்றது உணவுத்துறை அமைச்சர். அப்ப இந்த இடங்கள்லாம் இருக்குல்ல, இந்த இன்னெஃபிஷியன்சி எல்லாம் இருக்குல்ல, இந்த இன்னெஃபிஷியன்சி எல்லாம் மக்கள் பாக்குறாங்க. அடுத்து அப்படியே வாங்க. சாதியை உடைச்சிட்டேன், பணத்தை உடைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கதை துல்லியமா சொல்ல முடியும். எந்தெந்த தொகுதியில எந்தெந்த சாதியை போட்டா வின் பண்ணலாம்னு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள்லாம் பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரல் கேஸ்ட் இன்ஜினியரிங்க பண்ணித்தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. பட்டியல் கொடுக்க முடியும் சார். செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனரை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பம்மல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து குறிப்பிட்ட சாதிக்காரங்கிற ஒரே காரணத்தினால மயிலாப்பூர்ல நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லலாம். எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கேஸ்ட போட்டா போலரைஸ் ஆகும் அப்படிங்கிறத RSS இவர்கள்ட்ட பிச்சை எடுக்கணுங்கிற அளவிற்கு அவ்வளவு பக்காவான ஒரு கேஸ்ட் இன்ஜினியரிங் செஞ்சுட்டு வெளியில கூச்சமே இல்லாம நான் சாதியை உடைச்சிட்டேன் அப்படிங்கிற. சாதி காணா போச்சா? சாதி இல்லையா? என் மனசுல சாதி இல்ல, உங்க மனசுல இல்ல, வெளியில இருக்கக்கூடிய எல்லாரும் சாதி தூக்கி போட்டுதான் ஓட்டு போட்டாங்களா சொல்ல முடியுமா? அடுத்து இன்னொரு டைலாக் அடிக்கிறாரு, பணம் கொடுக்கறத உடைச்சிட்டோம். அடுத்த நாள் அவங்க கேண்டிடேட் சொல்றாரு பக்கத்து தொகுதியில கொடுத்த பணத்தை நான் இங்க கொடுத்திருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. சேலத்துல பக்கத்து தொகுதியில டிவிகே கேண்டிடேட் கொடுத்த காசை நான் கொடுத்திருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதுவும் என்ன ஆயிடுது? ஃபெயிலியர் ஆயிடுது. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சாதி பார்த்து பணம் கொடுத்து ஓட்டு பெறுகிறார்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் விமர்சனமா தான் இருந்துச்சு. அது உண்டா இல்லையாங்கிறதுக்கான ஃபேக்ட்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஆனா இன்னைக்கு டிவிகே பண்ணதுக்கு பக்காவான ஃபேக்ட் இருக்கு. ஆனா சொல்றது என்ன? நான் தூய சக்தி இதெல்லாம் பண்ணல அப்படின்னுட்டு. சோ அதான் மக்கள் கவனிக்கிறாங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்ன?
நாங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. தனிநபர் குற்றங்களை வந்து அரசை பொறுப்பேற்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு லிமிட் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதற்கு மேல வந்து பண்ண முடியாது. நாங்க அதை வெளிப்படையா கேட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸா போட முடியும் அப்படின்னு கேட்போம். அது வந்து விமர்சனமாகும், அரசியலா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் அப்படிங்கறது ஒரு அரசு பொறுப்பேற்க முடியுமா? பொறுப்பேற்கணும்னு விஜய் சொன்னார். பொறுப்பேற்கணும்னு சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அது சமூக ஒழுங்கு, தனி மனித ஒழுக்கம். 10 நாளைக்கு முன்னாடி தெரியலையா சார் உங்களுக்கு? 20 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா சார்? இந்த இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் பாக்குறாங்க. 2 இன்சிடென்ட் தான் சார். மாற்றம்னு சொன்னாங்க. இந்த மாற்றம் வந்து தமிழ்நாட்டை சிங்கப்பூரா கன்வெர்ட் பண்ற மாற்றம்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாற்றம் தமிழ்நாட்டை ஊப்பியாகவும் மாப்பியாகவும் மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருந்திருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. அந்த குழந்தை கொல்லப்படுகிறது. இறந்து போன அந்த குழந்தைய அம்மாவுக்கு தெரியாம கொண்டு போய் வச்சு எரிக்கிறாங்க. அதுக்கு காவல்துறை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அம்மாவுக்கு சண்டை. அந்த கேப்பை பயன்படுத்தி அம்மாவுக்கு தெரியாம கொண்டு போய் அந்த குழந்தையை எரிக்கிறாங்க. கும்மிடிப்பூண்டியில ஒரு குழந்தை, 3 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுது. அந்த குழந்தை இறந்து போகுது. இறந்து போன அந்த குழந்தைய ரோட்ல வந்து நின்ன யாரும் அந்த உறவினர்கள் கிடையாது. ஏன்னா அவங்க வட இந்தியர்கள் போல இருக்கு. அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி டிவிகேக்கு ஓட்டு போட்ட சராசரி பொதுஜனம், தமிழ்நாட்டில் அந்த ஒரு பெருந்தன்மை மிக்க மாநிலம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றோம்ல, அதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஈவு இறக்க குணம் கொண்ட சாதாரண பொதுமக்கள், வீட்டு வேலை பார்க்கக்கூடிய, வீட்டுல சாதாரண ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க ரோட்ல வந்து நின்று சண்டை போடுறாங்க. எதுக்கு சார்? கும்மிடிப்பூண்டியில அடக்கம் பண்றேன்னு சொன்னாங்க, பொன்னேரியில கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, எங்களை டைவர்ட் பண்ணிட்டு. இதெல்லாம் எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கோமா? உத்தரப்பிரதேசல கேள்விப்பட்டிருக்கோம், ஹத்ராஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம், மத்திய பிரதேசல கேள்விப்பட்டிருக்கோம். காட்டாட்சி நடந்த மாநிலங்கள்ல கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் கண்ணு முன்னால நடக்குது. முதலமைச்சர் வாயே திறக்கிறது இல்ல. இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா ஒரு இமேஜ் சிதைவு ஏற்படுது இல்ல, விஜய்ங்கிற அந்த இமேஜ், அந்த பிராண்டுக்கு ஒரு அட்டாக் ஏற்படுது இல்ல. அதை உடனே என்ன பண்றாங்க? அந்த இமேஜை காப்பாற்றணும், அந்த பிராண்டை காப்பாற்றணும்னு லோக்கல் மினிஸ்டர் உள்ள போடுறாரு. முதலமைச்சர் வருத்தப்பட்டாரு. ஏன்? முதலமைச்சர் ஒரு குழந்தையினுடைய இறப்புக்கு, பாலியல் குற்றத்துக்கு வருத்தப்பட்டா அந்த வருத்தத்தை வெளிப்படையா டிக்ளேர் பண்றதை எது சார் தடுக்குது? ஒரு ட்விட் போடலாம்ல, அந்த குழந்தையினுடைய இறப்பு, அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமை எனக்கு வருத்தமா இருக்கு, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு ட்விட் போடலாம்ல, ஒரு போன் கால் பண்ணலாம்ல, ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கலாம்ல. தன்னுடைய வருத்தத்தை கூட அமைச்சர் மூலமா அவர் வருத்தப்பட்டாரு. மன்னராட்சியா நடக்குது? நீங்க என்ன மாமன்னரா? அணுக முடியாத உயரத்திலயா இருக்கிறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பாலியல் குற்றத்துக்கு ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ துணைக்கு வந்தா அது இந்த சமூகத்தை உழுக்காது. 3 வயசு குழந்தைய வந்து ரேப் அண்ட் மர்டர் நடந்த பிறகு அந்த குழந்தைய கும்மிடிப்பூண்டில் அடக்கம் பண்றேன்னு ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு போய் பொன்னேரில் அடக்கம் பண்ணா அது இந்த சமூகத்தை உழுக்காது. ஏன்னா ஆட்சியில் இருக்குது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய பிராண்ட் கான்சியஸ் உள்ள ஒரு கட்சி. அப்ப அதுதான் சேலஞ்ச். ஆனா இந்த சேலஞ்சை முறியடிக்க முடியுமா? நிச்சயமா முறியடிக்க முடியும். தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் கான்சியஸ் மேல எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. இந்த இமேஜ் எல்லாம் வந்து மக்களுடைய சஃபகேஷன், இந்த இமேஜ் எல்லாம் தாண்டுறது. ரோட்ல வந்து நிக்கக்கூடிய தண்ணி வேணும்னு, குடி தண்ணி வேணும்னு ரோட்ல வந்து நிக்கக்கூடிய யாரும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது. கரண்ட் போச்சுன்னு ரோட்ல வந்து நிக்கக்கூடிய எந்த மக்களும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது. டாஸ்மாக் லேபர் யூனியன்ல பிரச்சனைன்னு ரோட்ல வந்து நிக்கக்கூடிய மக்கள் யாரும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது. வேளாண் கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே இல்லையே அப்படின்னு ரோட்ல வந்து நிக்கக்கூடிய எந்த விவசாயியும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது. இதெல்லாம் தாண்டி மக்கள் சஃபகேஷன் ஃபீல் ஆகி ரோட்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, உங்க இமேஜ் கான்சியஸ் பிராண்ட் பில்டிங்க்கு முன்னால மக்களுடைய கோபம் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு நொறிக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றாங்க சார் உங்களால டிஃபீட் பண்ண முடியாது, அவர் மோடி மாதிரி அப்படிங்கிறாங்க. எஸ், நான் ஒத்துக்கிறேன். இமேஜ் பில்டிங்ல, பிராண்ட் பில்டிங்ல அவர் மோடியா இருக்கலாம். விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க காங்கிரஸோ ராகுலோ கிடையாது. எங்களுக்கு தெரியும் மோடிங்கிற இமேஜையே தமிழ்நாட்டில் உடைத்த கட்சி நாங்கள். இந்த இமேஜையும் உடைக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். பப்ளிக் சஃபகேஷனும் மக்கள் அனுபவிக்கூடிய துன்பமும் எந்த இமேஜை விடவும், எந்த பிராண்டிங்கை விடவும், எந்த மாஃபியாவை விடவும் பெரியது. அது எல்லாவற்றையும் அழித்தே தீரும். அந்த இடத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துட்டு இருக்கு. we will jump back, we will come back. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 91 ஒரு இடத்துல இருந்து வந்தோம், 14 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தோம், அதுக்கப்புறம் வந்தோம், 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தோம், அதுக்கப்புறம் வந்தோம். வந்தப்ப என்ன பண்ணோம்? கீழே கிடந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை மேல கொண்டு வந்து நிறுத்தணும். 90,000 கோடியில இருந்த சமூக நலத்திட்டத்தை 1.5 லட்சம் கோடியா கொண்டு வந்து நிறுத்தணும். 3 லட்சம் கோடியா இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 12 லட்சம் கோடியா கொண்டு வந்து நிறுத்தணும். 6 லட்சம் ஜாப்ஸ் கிரியேஷனை 12 லட்சம் ஜாப் கிரியேஷனா நகர்த்தணும். 0.07 இருந்த ஜிடிபியை 11.19 நகர்த்தணும். மக்கள் மேண்டேட்டை மாத்தி கொடுத்தாங்க, வெயிட் பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி திமுக வந்து தேர்தல் வெற்றி தோல்வி இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கட்சி. வரலாற்றிலையும் அது அப்படித்தான் இருந்திருக்கிறது, இனியும் அது அப்படித்தான் இருக்கும். எங்களை தனித்து விட நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து
கெட்ட கனவாக, நிறைவேற முடியாத கனவாக தான் கடைசி வரைக்கும் இருக்குமே தவிர that will never happen in history. Thank you.